ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லலான்னுட்டு, நேத்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு சொன்னாங்க, நெ நெறைய பேருக்கு வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. பசங்கள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கவங்க தனியா போயிட்டாங்க. இப்ப எல்லாம் தனி குடித்தனம் தானே, நியூக்ளியர் ஃபேமிலி. அதனால ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மட்டும் இருக்கிறோம். 2 பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு, அது ஹஸ்பண்ட் ரிட்டயர் ஆகி வீட்ல இருந்தாருன்னா, ஒரு டிவி தான் பார்ப்பாங்க. இல்லையா செல்ஃபோன் பார்ப்பாங்க. இப்ப இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அதுதான். ஒய்ஃப்ட்ட கொஞ்சம் கம்யூனிகேஷனே இருக்காது. அந்த மாரி இருக்கிறப்போ லேடீஸ் வந்து 60 இயர்ஸ்க்கு மேல ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுருது. என்னடா பண்றது? என்னடா பண்றதுன்னு பார்க்குறாங்க அப்டின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கெல்லாம் அப்டி போர் அடிக்கிறது இல்லையே. நான் 63க்கு மேல ஆயிருக்கிறேன். நான் வந்து அ என்கேஜ்டா தான் இருக்கிறேன். யூடியூப் போடுறேன் காலையில. மத்தியானம் கொஞ்சம் டிவி பார்ப்பேன். ஈவினிங் வாக்கிங் போறேன். அப்புறம் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வருவாங்க. அவங்களோட கோயில் போவேன்னா, அப்ப அவங்க கேட்டாங்க, "உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தானா?" "கிடையாது. எனக்கு வந்து ஐடபிள்யூசில மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸு, கோயிலுக்கு போகறதுக்கு 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகத்தில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வராங்க அவங்களோட. அவங்களோட கோயிலுக்கு போவேன் வாரத்தில 2 நாளு. அதுக்கப்புறம் இவங்களோட வந்து வெளிய போவேன். அப்புறம் சினிமாக்கு போறதுக்குன்னு தனியா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு தியேட்டருக்கு கூட போய் பார்க்குறேன்னேன். தியேட்டருக்கு போய் 63 இயர்ஸ் மேல பார்க்குறீங்களா படம்? ஆமா, இப்ப கூட தாய் கிழவி பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இதில என்ன தெரியுதுன்னா, நான் அப்புறம் சொன்னேன் நான் அவங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட பேசுவோம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு. ஆன்மீகத்தில சிலருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்கள தொந்தரவு பண்ணி கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால அந்த ஆன்மீகத்தில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு, அதுக்கு இதுக்கு போகணும். அப்புறம் வாக்கிங் போறதுக்குன்னு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நெறைய பேர் வந்து ஈவினிங்ல வீட்ல உட்காந்துட்டு இருக்கலாம். இல்ல வீட்லயே நடக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பிளைனா. வாக்கிங் போறதுக்குன்னா அத ரெகுலரா பண்றவங்கன்னு சிலர் இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு வாக்கிங் போணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ டெவலப் பண்ணுங்க. வாக்கிங் போறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஆன்மீகத்தில கோயிலுக்கு போறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆன்மீகத்தில. அதுக்கப்புறமே வந்து நம்ம எப்பயும் போல ஒரு கிளப்லயோ, இதுல ஆக்டிவிட்டிலயோ இருந்தோம்னா, அவங்களோட போறதுக்கு, அப்படி இருந்தோம்னா, நம்ம எப்பயுமே மந்த்லி ஒன்ஸ் யாரையாவது மீட் பண்ணுவோம், பேசுவோம். அப்புறம் அவங்களோட இன்டராக்ட் பண்ணுவோம். அவங்களோட வெளிய போவோம். ஷாப்பிங் பண்றதுக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இப்ப 63க்கு மேல நான்லாம் வந்து ரொம்ப ஷாப்பிங்லாம் பண்றதில்ல. ஏதோ அத்தியாவசியமான பொருள் இருந்தா வாங்குறதுக்கு போவேனே ஒழிய, ஜுவல்ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறையும். குறையும்னா குறைய வச்சுக்கணும். நான் கொரோனாக்கு அப்புறமே சாரியே வாங்குறதில்லேன்னு ஒரு முடிவெடுத்து, அது மாரி இருக்கிறேன். ஏதோ சுடிதார், டாப்ஸ் ஏதாவது வாங்குவேனே ஒழிய, சாரீஸே வாங்குறதில்ல. அந்த மாரி இருக்கிற சாரிய கட்டினாவே போதும். அதுவே எவ்ளோ இருக்குது பட்டு சேலைங்க. நம்ம பசங்க எல்லாமே ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வந்து நம்ம சாரிய எடுத்துட்டு போய் கட்ட போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறுத்திட்டேன். அந்த மாரி வச்சுக்கிட்டு, நெறைய ஃப்ரெண்ட்ஸ டெவலப் பண்ணிட்டு, அப்பப்ப பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு போர் அடிக்குது. எனக்கு வீட்ல ரொம்ப அப்படியே இதாயிடுச்சு. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். 60 பிளஸ் இருக்கிறவங்களுக்கு இது சொல்றேன். 60 கீழ இருக்கிறவங்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. 60 பிளஸ்ன்னா நம்மளுக்கு வந்து 60 மேல இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. 60 கீழ இருக்கிறவங்க, 40 கீழ இருக்கிறவங்களையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். டீனேஜர்ஸ் கூட வந்தாங்கன்னா, இத கம்ப்யூட்டர்ல எப்படி பண்றது? செல்ஃபோன்ல என்ன பண்ணலாம்? ஏதாவது புதுசா ஆப் வந்திருக்கு. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு தோண்ட தோண்ட எவ்வளவோ விஷயங்கள் வருது. அத தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ. நீங்களும் அது மாரி நெறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ வச்சுட்டு ஹேப்பியா என்ஜாய் பண்ணுங்க லைஃப. இதுதான் என்னோட கருத்து இன்னைக்கு.